வாங்க. ஐயா, நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? என்னப்பா, இதுவும் என் வீடு தானே. காமினி, மௌடிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இன்னைக்கு எங்க வீட்டுல அடையா. அடையா? அடையப்பா, ரொம்ப சந்தோஷம். ஐபிஎஸ் மாசம் அடைமழை பெய்யும்பாங்க. மழை பெய்தோ இல்லையோ, உங்க வீட்டுல டிஃபன் இன்னைக்கு அடை. நீங்களும் சாப்பிடுறீங்களா ஐயா? சாப்பிட்டு தான்ப்பா வந்தேன். கார்த்திக்கு செகண்ட் ஒப்பீனியன் சொல்ல ஒரு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அவரை பார்க்க போலாம், வரியா? போலாங்க. காமினி வந்துடுறேன். வரேன் காமினி. சரி. எப்படியாவது சந்தியாவை இந்த வீட்லயே இருக்க வைக்கணும்னு இவங்க 2 பேரும் பாடுபடுறாங்க போல இருக்கா. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை சார். முதல்ல இவர் பேஷண்ட்னு சொல்கிறதே தப்பு. சாரி, நானும் அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். டாக்டர், என் பையன் நல்லா தான் இருப்பான். ஆனா திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஓன்னு கத்துவான். அந்த சமயத்துல எங்களால ஒண்ணுமே சமாளிக்க முடியாது சார். குழந்தைங்க பொம்மைங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கோம். சடனாக கோவப்பட்டு தூக்கி எறிஞ்சு போட்டுடும். அதே மனநிலையில தான் உங்க பிள்ளை கார்த்திக்கும் இருக்காரு. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்பப்போ உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணா எல்லாமே சரியாடும் சார். டாக்டர், என் பையனை கவனிச்சுக்க ரொம்ப பொறுமைசாலியான சந்தியான ஒரு பொண்ணை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு என் பையன் பக்கத்தில் இருக்கிறதே தப்புன்னு இப்போ என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் சொல்றாரு. அந்த டாக்டர் எதை மீன் பண்ணி சொன்னார்னு எனக்கு புரியல. பட் கார்த்திக் விஷயத்துல நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. கார்த்திக் பக்கத்துல எந்த பொண்ணும் இல்லாம பண்ணிட்டா அப்புறம் எப்படி சார் குணமாகும்? மருந்து மாத்திரைக்கு பயந்து சாப்பிடாம விட்டுட்டா அந்த நோய் எப்படி சார் குணமாகும்? நீங்க சொல்ற அந்த பொண்ணு தொடர்ந்து கார்த்திகை பார்த்துக்கிட்டோம், அதுல தப்பே இல்லை. டாக்டர், நான் என் பையனை ஒரு தடவை இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க அவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஓ ஷூர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். வாங்க. அம்மா வணக்கம்மா. காமினி, இங்க வாமா. சொல்லுங்க. உட்காருமா. பரவாயில்ல. அம்மா நான் சொல்றேன், உட்காரு. சந்தியா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? ஒன்னும் சொல்லலையே. என்னம்மா விஷயம்? சந்தியா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன். 2-3 நாளாவே எனக்கு மனசு சரியில்லைம்மா. என் பையனை எப்படியாவது சந்தியா குணப்படுத்திடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா என்னாச்சுமா? கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் தர டாக்டர் வந்திருந்தாரு. அவர் சொன்னது கேட்டதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை. என்னம்மா, பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரா? ஆமாம்மா, கார்த்திக் மன ரீதியா இருந்த குறை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாள் அவன் மனசுல இருக்கிற வெறி அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஏமா அப்படி? இப்பதான் சின்னவரை சந்தியா நல்லா கவனிச்சுக்கிறாள். பௌர்ணமி அன்னைக்கு கூட மியூசிக் கேட்டு அமைதியா இருக்காருன்னு சொன்னாங்களே. அன்னைக்கு ஒரு நாளோட சரிம்மா, மறுநாளே கல்யாண பத்திரிக்கை எரிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டானே. அது உனக்கு தெரியும்ல? சந்தியா இப்ப வந்துட்டால, எல்லாத்தையும் அவளே பாத்துக்குவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதாம்மா பிரச்சனையே. என்னம்மா சொல்றீங்க?
கார்த்திக் ஒரு பொண்ணால தான் இப்படி ஆயிட்டான். அதுல இருந்து அதே வயசுல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா அவன் கோவப்பட்டு கத்துவான். சில நேரத்துல வெறியாகி கொலை பண்ற அளவுக்கு கூட போயிடுவான். இப்ப அதே வயசுள்ள சந்தியாவை பக்கத்துல வச்சிருக்கோமே, அதான் ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாரு. ஆபத்து யாருக்கு? சந்தியாவுக்கா இல்ல சின்னவருக்கா? 2 பேருக்குமே ஆபத்து. எப்பவுமே கார்த்திக் ஒரே மாதிரியா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சமயத்துல சந்தியாவை கொலை பண்ற அளவு கூட போயிடலாம். அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா சந்தியா உயிருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எங்க புள்ளையையும் போலீஸ் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என் புள்ள இந்த வீட்டுல இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் ஏற்கனவே சுகர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரும் போயிட்டாருன்னா எங்க குடும்பமே நிர்கதி ஆயிடும். அப்புறம் எங்களை நம்பி இருக்கிற பல பேருக்கு வேலையும் போயிடும். அதம்மா நான் பயப்படுறேன். நீங்க ஏமா இவ்வளவு தூரம் கற்பனை பண்றீங்க? இப்பதான் ஐயாவும் என் புருஷனும் இந்த விஷயமா பேசுறதுக்காக வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. நிச்சயமா அந்த டாக்டர் பாசிட்டிவா தான் சொல்லுவாரு. என்னம்மா சொல்ற? வேற ஒரு டாக்டர் பார்க்க போயிருக்காங்களா? ஆமாமா, நீங்க சொல்லித்தானே டாக்டர் பார்க்க போயிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, போயிட்டு வரட்டும். நீங்க எப்படி சந்தியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் ஐயாவும் என் புருஷனும் நினைக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மா, நான் கிளம்புறேன். எனக்கே தெரியாம வேற ஒரு டாக்டர் பாக்குறீங்களா? சந்தியாவை இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு வேலை நடக்குதா? என்ன மீறி சந்தியா எப்படி இந்த வீட்டுல இருக்கான்னு நானும் பாக்குறேன். அத அத வா விக்னேஷ். என்னப்பா, எப்ப வந்த? இப்பதான் வரேன். பாஸ்கரை பார்க்கணும்னு போனியே, பாத்தியா? நேற்று நைட் ஒன்று பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டை திறந்து போட்டு எங்கேயோ வெளியே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ கூட நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அவன் நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரவே இல்லை. அம்மா அப்பாவை சின்ன வயசுலயே இழந்துட்ட உங்க 2 பேரையும் தாயா இருந்து நான் வளர்த்தேன். நீ படிச்சு கரையேறிட்ட. உன் தம்பி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். ஏன் அவனும் சொந்தமா ஸ்டுடியோ எல்லாம் வச்சு நல்லா தானே சம்பாதிக்கிறான். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? மனுஷன்னா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும். நீ வெளியூர்ல இருக்க, மாசத்துக்கு 2 தடவை வந்து என்ன பார்த்துட்டு போற. அவன் இங்கேதான் இருக்கான், ஒரு தடவை கூட என்ன வந்து பாக்குறதே இல்லை. சின்ன வயசு தானே, போக போக சரியாயிடுவான். பாஸ்கர் விஷயத்துல எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை விக்னேஷ். அவனுக்கு கூடாத சவகாசம் எல்லாம் இருக்கு. கண்ட கண்ட பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் தப்புன்னு அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே. எவ்வளவோ சொல்லிட்டேன். அவனுக்கு நான் புத்தி சொல்றது பிடிக்கல. அதனால இங்க வரதையும் நிறுத்திட்டான் தெரியுமா? நேற்று நைட்டு கூட அவனை தேடி வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. வேலைக்காரி சொல்லிச்சு. அவன் தனியா வெளியே போயிருக்கானா இல்லை இந்த பொண்ணு கூட வெளியே போயிருக்கானான்ற விஷயம் தெரியல. ஆனால் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல. அவனை விடுப்பா. நீ எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வரப்போற? அது விஷயமா உங்கள்கிட்ட பேச தான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு இன்னும் 1 வீக்கில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன். அப்படியா? நீ இந்த ஊருக்கு வந்துட்டா பக்கத்திலே இருந்து பாஸ்கரை நீ பார்த்துக்குவேன்.
அப்புறம் எனக்கும் ஒரு கடமை இருக்கு. உங்களுக்கு கடமையா? என்னதை சொல்றீங்க? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பாஸ்கருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அத்தை, என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? ஏன் உனக்கு இன்னும் கல்யாணம் வயசாகலையா? உனக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். உனக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் தம்பிக்கு பண்ணணும். அப்பதானே அவனுக்கு குடும்ப பொறுப்பு வரும். அதுக்காக இல்ல அத்தை, நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வந்துட்டேன், என் கடமையை சரியா செய்ய முடியாதுன்னு தான் யோசிக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா? அது வேற இது வேற. உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் நீ வந்ததும் நாம பொண்ணை போய் பார்க்கறோம். சரியா? அத்தை, என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவசரப்படுத்தாதீங்க. என் டிபார்ட்மெண்ட்ல நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இத பாருப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கிட்டேன். இனிமே என்னால முடியாது. போலீஸ் வேலையில இருந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா பேசாம அந்த வேலையை விட்டுடு. அத்தை, நீ சம்பாதிச்சுதான் நம்ம வீட்டுல அடுப்பெரியணும்னு அவசியம் இல்லை. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தேடி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இதை பாருங்க, நான் வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, ஏதாச்சும் சாதிக்கணுன்றதுக்காக. அப்புறம் சாதிக்கலாம். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். சரியா? அந்த பாஸ்கரோட அண்ணனா விக்னேஷ்? ஐயோ, போலீஸ்காரங்க சாதாரண கேஸையே சும்மா விட மாட்டாங்க. நான் தம்பியவே காணும்னா ஐயோ. இல்ல, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணினா அது அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இல்ல, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நடந்துடக்கூடாது. எல்லா உண்மையும் நானே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடணும். அதுதான் கரெக்ட். இப்படி ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழைக்கிறத விட எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுறது தான் பெட்டர். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். நந்தினி, நில்லு. எங்க கிளம்பிட்ட? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகிறதுக்கு தானே? நீ சரண்டர் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? கோர்ட் உன்னை தூக்குல போடுறதுக்குள்ளேயே உங்க அம்மா இங்க உயிரை விட்டுருவா. பரவாயில்லையா? நீ இப்படி வேதனை பட்டுட்டு இருக்கிறதுனாலயோ அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல. அவன் உனக்கு துரோகம் பண்ணா, பதிலுக்கு நீ அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்ட. 2 பேருக்கும் நடுவுல இருந்த கணக்கு தீர்ந்து போச்சு. அதுக்கே நீ இப்படி பயந்துகிட்டே இருக்க? கணக்கு தீர்ந்து போச்சுன்னு நீ சொல்ற, ஆனா போலீஸ்ல பாஸ்கரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை புதைச்ச இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிட்டா. பாஸ்கரோட பாடி மட்டும் இல்ல, எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். அப்படி பார்த்தா பல உண்மைகள் வெளியே தெரியாமலே போயிருக்கு. கடமையை செய், பலனை கடவுள் கிட்ட விட்டுரு. நான் கடமையை செய்யலையே, கொலை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அநியாயக்காரனை அழிக்கிறது உன் கடமைன்னு நினைச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஆனா சட்டத்தோட பார்வையில நியாயம் அநியாயம் எல்லாம் தெரியாதே. கொலை கொலை தானே. சட்டத்தை பத்தி கவலைப்பட்டா எல்லாம் தப்பாதான் தெரியும். கடவுள் தசாவதாரம் எதுக்காக எடுத்தாரு? அக்கிரமக்காரங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக. பாஸ்கருங்கிற ஒரு அநியாயக்காரனை அழிக்கிறதுக்காக நீ அவதாரம் எடுத்ததா நினைச்சுக்கோ. யோசிக்காத நந்தினி. நீ பாஸ்கரை உயிரோட விட்டு வச்சிருந்தனா அவன் உன்ன மாதிரி பல நந்தினிங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இருந்திருப்பான். நீ அதை தடுத்து நிறுத்தி இருக்க. நீ செஞ்சது கொலை இல்ல, புண்ணியம், தர்மம். சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? உங்க அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அது எப்படி முடியும்? நான் ஏற்கனவே கெட்டு போனவ. அது உன் தப்பு இல்லையே.
உனக்கு தெரியாம உன்னை ஏமாத்தி நடந்த தப்புதான் அது. அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? இருந்தாலும் ஏற்கனவே இன்னொரு ஆம்பளை ஏமாத்தி இருக்கா. அதுக்காக இன்னொரு ஆம்பளையை நான் ஏமாத்த முடியுமா? இங்க பாரு, கால சகதி ஒட்டிருச்சுங்கிறதுக்காக காலை வெட்டியா போட்டுறோம். அதை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறதில்ல. அதே மாதிரி தான் இதுவும். நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உன் மனசை சுத்தமாக்கிட்டு உங்க அம்மா சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோ. அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னாச்சு இவளுக்கு? தனியா புலம்பிட்டு இருக்கா. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுபடிதானே நம்ம நடக்கணும். நந்தினி, யாருக்கிட்டம்மா பேசிட்டு இருக்க? நான் பேசலையேம்மா. நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ பாட்டுக்கு சவுத்த பார்த்து பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏமா, நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வரேன். சந்தியாவை பார்த்து உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வரலான்னு போனேன். சந்தியாவியம்மா? ஆமாம்மா, சந்தியா உன் கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கா. அவ கொடுத்த தைரியத்துல தான் வர்ற வழியில கல்யாண தரகரை பார்த்து உன் போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். இனிமே எல்லாமே ஓ முடிவுதாம்மா. நீயும் சந்தியாவும் என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன். இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அடியோட மாறிட்டா. சந்தியா நல்ல புத்திமதி சொல்லியிருப்பா. அதை கேட்டு மனசு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். வர வர இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. ராஜேஸ்வரி, 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 என்னது புடவைலாம் எடுத்து பொட்டியில அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, எங்கேயாவது ஊருக்கு போக போறியா நீ? என்கிட்ட கூட சொல்லாமையா? இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நீ எங்க போக போற? எங்கேயும் போறேன். இந்த நாட்டுல அனாதை இல்லங்களுக்கா பஞ்சம்? எங்கேயாவது போய் சேர்ந்துட்டு போறேன். நானும் இந்த வீட்டுல ஏறக்குறைய ஒரு அனாதை மாதிரி தானே. ராஜேஸ்வரி, உனக்கு என்னாச்சு? ராஜேஸ்வரி, இப்போ எதுக்காக அழற? உனக்கு பிடிக்காத விஷயம் இது வரைக்கும் இந்த வீட்டில் ஏதாவது நடந்திருக்கா? சொல்லுமா. என் புள்ள விஷயமா நீங்களும் மௌலியும் ஒரு புது டாக்டர் பார்க்க போயிருக்கீங்க. என்கிட்ட ஏன் சொல்லல? ராஜேஸ்வரி, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக நீ கோச்சிட்ட? மௌலிக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியக்கூடாதா? இத்தனை வருஷமா கார்த்திகை ஏன் புள்ளையா தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனசுல நான் மாற்றம் தயாரா இருந்திருக்கேன். இப்பதான் உங்க மனசெல்லாம் எனக்கு புரியுது. இன்னொரு டாக்டர் பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன வேணும் நான் சொல்ல போறேன்? எனக்கு தெரியாம போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்க மனசுல எனக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இனிமே நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? இனிமே நான் ஏன் இருக்கணும்? ராஜேஸ்வரி, டாக்டர் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். என் பிள்ளையோட எதிர்காலம் உங்களுக்கு சாதாரண விஷயமா போயிடுச்சா? ராஜேஸ்வரி, எனக்கு இந்த வீடு, வாசல், பணம், சொத்து, நகை எதுவுமே தேவையில்லை. என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சந்தியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்கலாம்னு நான் போயிருந்தேன். இந்த விஷயத்துல உன்னை ஒதுக்கி வைக்குங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீ என்னை தப்பா நினைக்கவே வேண்டாம், ப்ளீஸ்.